ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையாக ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. ஆனந்தியோட மாமியாருக்கு சாமி கும்பிடுறாங்க. அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவரால் வர முடியல. நான் மட்டும் தான் போயிருந்தேன். நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே ஷர்வாத் ரூமே ரொம்ப டல் ஆயிட்டாங்க. வீட்டிலேருந்து 5:30க்கெலாம் கிளம்பிட்டேன். அவர் என்ன சென்ட்ரலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நான் ட்ரெயினில் ஏறி உட்காந்தோடனே ஷர்வாத் ரூ வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே எனக்கு டைம் போனதே தெரியல. ஒரு 10:30க்கெலாம் மொரப்பூர் ரீச் ஆகிட்டேன். என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு யாருமே வரல. அங்கேருந்து நான் பஸ்ஸில் தான் போயிருந்தேன். எல்லாருக்குமே வேலை இருந்ததுனால அங்கே போனோடனே அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் எல்லா பங்காளிங்களும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல்லாம் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டி பாப்பாவை போட்டு எங்கள் மாமியாரும் இசையை அவங்க அம்மாவும் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு 2 பேரும். இந்த சைடு நானா இவ ஸ்டெப்பு போட்டுட்ருக்கா. நைட்டு டின்னருக்கு சிக்கன் சாண்ட்விட்ஜ், லாலிபப்பு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ஷர்வாவோட சித்தப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷர்வா, துருவியும் அவரையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சு.